லைட்டாக நவுரியோனே நான் பிளாக் கலர் ஷேடோ நினச்சிட்டேன். வழி இந்த பக்கம்தான் நினைக்கிறேன், சரியாக தெரில எனக்கு. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் அந்த பக்கம் வந்திருந்தேன், இப்போ வரதில்ல. பார்க்கலாம் எப்படி போகுது வழி. ஓ மை காட், வழி மறந்துட்டு இருக்கேன். எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில. கைஸ் வழி சுத்தமாக மறந்துட்டு இருக்கேன். எந்த பக்கம் போகிறதுன்னு கூட தெரியாமல் நான் அப்படியே போயின்னு இருக்கேன். பார்க்கலாம் அப்படியாவது எப்படி போனாலும் அந்த மரத்துக்கு தான் கைஸ் இது போவோம். கைஸ் நாய் கழிக்கிற சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, ஆனால் எனக்கு கேட்குது நல்லாவே கிளியராக. மரமே பயங்கரமாக இருக்குது. கைஸ் இந்த லைட்டு ஒரு டைம் இரிட்டேட் பண்ணிடும். லைட் எடுக்கலாம். இது வேறு லைட்டு கைஸ். இது ஓமையோட நாய் சத்தியமாக நான் அது ஒரு மாதிரி பிளாக் கலர் ஷேடோ நினச்சிட்டேன் கைஸ். நான் ஒரு செகண்டில் அப்படி தான் நினச்சேன். நான் பிளாக் கலர் ஷேடோ நினச்சிட்டேன் சத்தியமாக. அப்படியே கொஞ்சம் லைட்டாக நவுரியோனே நான் பிளாக் கலர் ஷேடோ நினச்சிட்டேன், கோஸ்ட்டு நினச்சிட்டேன். உங்களுக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு? கடிச்சிட போது கொஞ்சம் சேஃபாக தூரமாக இருக்கலாம் கைஸ். இப்படி போகுது வழி. இந்த லைட் ஒரு மாதிரி பிளர்ராக உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா லைட்டு அப்படி இருக்குது. லைட் எரியுது தானாகவே. போகலாம் கைஸ், அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இந்த கல் மேலே வச்சு இன்ட்ரோ பேசிக்கலான்னு இருக்கேன். கரெக்டாக இருந்துச்சுன்னா இங்கே இன்ட்ரோ பேச வேண்டியதுதான். மை காட், கல் மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வேற எங்கே வச்சு பேசுகிறோம்? கைஸ் அந்த மரம் அங்கே இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அங்கே தூரமாக இருக்குது அந்த தாவலை. அந்த தாவலை இருக்க பாருங்கள், கொஞ்சம் இது சுற்று. இதெல்லாம் லைட்டு நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. லைட்டு வந்து இதெல்லாம் பக்கத்தில் எரியுதுன்னு, எல்லாமே தூரமாக இருக்குது கைஸ். இதெல்லாம் என்னோடய கேமராவில் அப்படி தெரியுது, எல்லாமே பக்கம் இருக்க மாதிரி. இதான் கைஸ் எனக்கு லைட்டாக இரிட்டேட் பண்ணிடுறது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹாரர் வீடியோ. கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடை வீடியோ எடுக்க வந்திருக்கேன், தனியாக வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த காட்டில் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ஆனால் வீடியோலாம் எடுத்ததில்லை கைஸ், நான் சும்மா இந்த பக்கம் ரேண்டமாக வருவேன். அப்போ வந்து இந்த காட்டோட ஸ்டோரி எனக்கு இது நடக்கிற சவுண்ட் மாதிரி எனக்கு கேட்குது.
ஆனால் திருப்பவும் இப்போ வீடியோ எடுக்க வந்திருக்கேன் கைஸ், தனியாக வந்திருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு மாதிரி லைட்டாக படபடப்பாக இருக்குது எனக்கு. பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க, அப்படியே ஹாரர் ஃபிலிமோட அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறேன், நான் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறேன். சரி அவங்க கண்டினியூ பண்ணலாம். டைம் பார்த்துறீங்களா? இருங்க, டைம் வந்து 2:42 2:40 ஆகுது கைஸ் டைமு. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. சரி நம்ம வந்து வீடியோ டெலிட் பண்ணக்கூடாது, லேட்டாக போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கோசரமே தனியாக வந்திருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா வழியே போகிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. சுற்றி யாரும் நடக்கிற சவுண்ட்லாம் எனக்கு ஹெவியாக கேட்குது. என்னடா நாய் குலைக்குதுன்னு பார்த்தா நாய் குலைக்குது. எதுவும் தெரில, தீப்பெட்டி எல்லாம் இங்கே ஒன்று இருக்குது, யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. இருங்க லைட் ஆஃப் பண்ணால் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மரம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மரத்துக்கு நான் போகணுன்னா சுற்றிட்டு தான் நான் போயே ஆகணும். அப்படி ஸ்ட்ரைட்டாலாம் என்ன போக முடியாது. ஃபுல்லாமே பாறைங்க, இந்த அப்புறம் செடிங்க நிறைய இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் ஒரு டைம் லைட்டுக்கு எனக்கு கொஞ்சம் டென்ஷன் கிளப்பிடுது. இங்கே பார்த்தீங்களா? கைஸ் அந்த லைட்டு ஒன்று நல்ல ஏரியா லைட் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த லைட்டு வந்து எனக்கு பிளர்ராக காமிக்கும், ரொம்ப 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 பிளர்ராக காமிக்கும். அதுக்கோசரமே அதை போடாமல் இருக்கேன். வழி போதும் கைஸ், இந்த பக்கம் போக மாட்டேங்குது. இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓ மை காட், கேமராவில் பார்க்க ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. இங்கே ஏதோ உளுந்த மாதிரி ஒரு சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு. மேலே ஏதாவது இலையை ஏதாவது உளுந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். லைட்டாக மாற்றணும். இது பாக்கெட்டில் போட்டு அந்த லைட் தான் எடுத்தாகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு வழியே கிடையாது. கொஞ்சம் பிளர்ராக உங்களுக்கு எடுத்தோடனே பிளர்ராக உங்களுக்கு தெரியுது அந்த லைட்டில். பார்த்துட்டா இருக்கேங்க கேமராவில். அதே மாதிரி லைட்டு ஹெவியாக நான் இந்த யூஸ் பண்ண முடியாது. மேபி பக்கத்தில் யாராவது தெரிஞ்சு கூட வரலாம். நான் அடிக்கிற லைட்டு எல்லாமே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி லைட்டு, இது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டு கம்மி பண்ணிக்கலாம் நம்ம. தனியாக வந்தாலே ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய வீடியோவில் அதை நான் நிறைய கேப்சர் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா கைஸ்? இந்த ஸ்ட்ரைட்டாக அந்தவும் போக முடியாது. நான் சுற்றி தான் சொன்ன மாதிரி சுற்றி தான் கைஸ் போகணும்.
ஆனால் கேமராவில் பார்க்க நல்லாயிருக்கு கைஸ் இந்த ட்ரீஸ் எல்லாமே மரம்லாம். ஏய் இந்த இடத்துல யாராச்சும் இருக்கீங்களா? இதுக்குள்ளே கேட்குது சவுண்டு. மேபி எலி அது மாதிரி கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி தான் என் மனசை நான் கல்லாய்க்கணும். ஏதாவது ஆக்டிவிட்டி நினச்சேன்னா நான் தெரிச்சிட்டு போன நேரத்துக்கு எனக்கு லைட்டாக பயமாகவும் இருக்குது. கேட்டிங்களா? கேட்டுச்சு எனக்கு சவுண்டு. இல்லை கேட்டுச்சு, இங்கே கேட்டுச்சு எனக்கு. நாய் இப்போ குலைக்குது கரெக்டாக அந்த சவுண்டுக்கு நாய். ஏய் ஓ மை காட் கைஸ் வந்துட்டோம் தெரியுதுங்களா? இதெல்லாம் பாறை இருக்கும் கைஸ் சிந்தாலாம் இங்கே இல்லை இங்கே. போகலாம் கைஸ் பார்த்து. சவுண்ட் கேட்டிருக்கு கரெக்டாக. இங்கே சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும் போது நாய் கரெக்டாக குலைக்குது. பனி ரொம்ப இறங்குறதுனால கைஸ் ரொம்ப குளிருது எனக்கு. இந்த மரம் தான் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன்.